welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for the Holy Bible. பரிசுத்த வேதாகமத்திற்காக தேவனை The ஸ்தோத்திரிக்கிறேன். benefits of the Bible are simply too many to really count. எண்ணி பார்ப்பதற்கும் அதிகமான பலன்கள் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. Please turn with us to Psalm 19 to look at some of the benefits. சங்கீதம் 19ற்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக வருகிற பலன்களை பற்றி பாருங்கள். Look at verses 7, 8 and 9. 7, 8, 9 வசனங்களை பாருங்கள். The law of the Lord is perfect, converting the soul. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. The testimony of the Lord is sure, making wise the simple. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. The statutes of the Lord are right, rejoicing the heart. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. The commandment of the Lord is pure, enlightening the eyes. கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. The fear of the Lord is clean, enduring forever. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. The judgments of the Lord are true and righteous altogether. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுள்ளமாய் இருக்கிறது. These are all some of the positive benefits of God's word. தேவனுடைய சத்திய பரிசுத்த வார்த்தையினுடைய அதன் மூலமாய் கிடைக்கிற சாதகமான சிலவற்றை நாம் பார்த்தோம். And look at verse 10. 10வது வசனத்தை பாருங்கள். They are more to be desired than gold, yes, than much fine gold. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. And then they are sweeter also than honey and the honeycomb. தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. If we stop here, we get only the one-sided benefit of God's word. இங்கேயே நாம் நின்று விடுவோமே, ஆனால் ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய பலன்களை மாத்திரமே நாம் பார்த்திருப்போம். It is more precious than gold. அது பொன்னிலும் சிறந்ததாய் இருக்கிறது. And it is sweeter than honey and honeycomb. தேனிலும் அது மதுரமானது. If we just stop there, அங்கேயே நின்று விட்டால் we will be simply admiring the Bible. வேத புத்தகத்தை நாம் ரசித்துக் கொண்டிருப்போம், அவ்வளவுதான். But we should come to verse 11 to look at the other side of the benefit. 11வது வசனத்துக்கு வந்து மறுபக்கத்தை நாம் பார்க்க துணிய வேண்டும். Moreover, அன்றியும், that's very important. You don't stop with the earlier positive effects. There is another lesson that we need to learn. முன்பாக இருக்கிற சாதகமான பட்டியலோடு கூட நாம் நின்று விடுவதில்லை. அதை தொடர்ந்து அன்றியும், moreover, by them your servant is warned. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். So the word of God serves lots of practical warnings for us. ஆகவே தேவனுடைய பரிசுத்த வேதாகமானது அநேக நடைமுறை எச்சரிக்கைகளை நமக்கு கொடுக்கிறது. And to whom does the Bible give such warnings? யாருக்கு இந்த எச்சரிக்கைகளை பரிசுத்த வேதாகமம் கொடுக்கிறது? To every reader, of course. எல்லாம் படிக்கிற அத்தனை பேருக்குமே உண்மையாய்தான். But more specifically, ஆனால் குறிப்பாய் if you look at verse 11, 11வது வசனத்திலே, by them your servant, the servant of God is warned. உமது அடியேன் ஊழியக்காரனாகிய நான் எச்சரிக்கப்படுகிறேன். Yes, beloved, if you are a preacher or a pastor or someone who is in some way or other ministering unto God, don't just read the Bible for your personal enjoyment. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு ஊழியக்காரனாகவோ ஒரு போதகராகவோ ஒரு ஆயராகவோ இருப்பீர்கள் என்று சொன்னால் ஏதோ நீங்கள் அதனுடைய பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் இந்த பரிசுத்த வேதாகம புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டாம். Especially preachers and pastors should be very careful. Don't read the Bible just to get an outline for your next sermon. நீங்கள் பிரசங்கிமார்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏதோ அடுத்த பிரசங்கத்துக்கு நான் குறிப்புகளை தேட வேண்டும் என்று மாத்திரம் வேத புத்தகத்தை படிக்க கூடாது. The word of God is full of warnings. பரிசுத்த வேதாகமம் எச்சரிக்கைகள் நிறைந்த ஒரு புத்தகம். When you keep those warnings, that verse 11 says, in keeping those warnings there is great reward. அந்த எச்சரிக்கைகளை கைக்கொள்ளும் பொழுது 11வது வசனம் சொல்கிறது அதன் மூலமாக அநேக பலன் உண்டு. Now as we give lots of lessons during these telecasts, you would have found that several warnings are served week after week. இந்த ஒளிபரப்புகள் மூலமாக எங்களுடைய செய்திகளை நீங்கள் கேட்டு வருவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வாரந்தோறும் உங்களுக்கு எச்சரிக்கைகள் கொடுக்கப்படுகிறதை கவனித்திருப்பீர்கள். That's how a sound doctrine can be presented. இப்படியாக தான் ஆரோக்கிய உபதேசமானது உங்களுக்கு கொடுக்கப்பட முடியும். And having listened to these talks, several folks, what they tell us, we wish we have heard these lessons several years ago. இந்த செய்திகளை கேட்கிற அநேகர் எங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு முன்பாகவே கிடைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. Don't worry, what you learn today will be a prevention for what disease might attack you tomorrow.
கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்கிறது வரப்போகிற வியாதிகளுக்கு உங்களுக்கு ஒரு தடுப்பாக காணப்படலாமே. Today may be late, இன்றைக்கு ஒருவேளை தாமதமாக இருக்கலாம், but it is not too late. பிந்தி இருக்கலாம், ஆனால் அதிகமாக பிந்தி விடவில்லை. But tomorrow will be later than today. So take these lessons very seriously. ஆனால் நாளைக்கு தள்ளி போட வேண்டாம், ஏனென்றால் இன்றைய விட நாளை அதிகமாய் தள்ளி போய்விடும். And we are studying the topic of how not to minister. எப்படி ஊழியம் செய்யக்கூடாது என்கிற தலைப்பை நாம் பார்த்து வந்து And கொண்டிருக்கிறோம். so far we have learned 2 lessons. இதுவரையிலும் 2 பாடங்களை பார்த்திருக்கிறோம். Lesson number 1, முதலாவது பாடம், do not substitute anything for personal work. தனிப்பட்ட ஊழியத்திற்கு பதிலாக வேற ஒன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டாம். And the last week we studied lesson number 2. சென்ற வாரத்தில் 2வது பாடத்தை பார்த்தோம். Do not neglect personal purity. தனிப்பட்ட பரிசுத்தத்தை நீங்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம். Today we will move on to lesson number 3. இன்றைக்கு 3வது பாடத்துக்கு நாம் கடந்து போகிறோம். How not to minister. எப்படி ஊழியம் செய்யக்கூடாது. Do not fail in family responsibilities. குடும்ப பொறுப்புகளில் தவற வேண்டாம். Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், how not to minister. எப்படி ஊழியம் செய்யக்கூடாது. Do not fail in family responsibilities. குடும்ப பொறுப்புகளில் தவற வேண்டாம். Beloved, we want to tell you salvation of our family members is our first and primary responsibility. பிரியமானவர்களே, ஒன்றை நான் சொல்லட்டும், நம்முடைய குடும்ப நபர்களுடைய ரட்சிப்பு தான் நம்முடைய தலையாய கடமையாய் காணப்படுகிறது. You must always remember and realize that our family is our first congregation. ஒன்றை எப்பொழுதும் நாம் உணர்ந்திருக்க வேண்டும், நம்முடைய குடும்பம் தான் நம்முடைய முதல் சபையாய் இருக்க Now வேண்டும். we would like to highlight this truth presenting an example to you from book of Acts. அப்போஸ்தல நடபடிகளிலிருந்து உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகிறேன். We are very familiar with that incident. இந்த சம்பவத்தை குறித்து நாம் மிகவும் We அறிமுகமானவர்கள். know Paul and Silas were beaten black and blue and they were imprisoned. பவுலும் சீலாவும் அடிபட்டவர்களாக சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். But in the midnight they were all singing praises unto God. அந்த நடுநிசியிலே அவர்கள் தேவனுக்கு துதிகளை And பாடிக்கொண்டிருக்கிறார்கள். suddenly there was an earthquake. திடீரென்று ஒரு பூகம்பம், All the chains and shackles were broken off. சங்கிலிகள் எல்லாம் அறுபட்டு போனது. And when the jailer came to know what had happened, அந்த சிறைச்சாலையினுடைய அதிகாரி என்ன நடந்தது என்று சொல்லி கண்டுபிடித்த உடனே he was terribly scared. மிகுந்த பயந்து போனான். Because next morning he would lose his job. அடுத்த நாள் காலையிலே அவனுடைய வேலை போய்விடும். Not only that, he may lose his head. ஒருவேளை தன்னுடைய தலையை கூட வெட்டி போடுவார். So he was terribly scared. மிகவும் பயந்து போனான். He thought he was going to die. அவன் சாகப் போகிறான் என்று எண்ணினான். So now he was very concerned about his spiritual salvation. இப்பொழுது தன்னுடைய ஆவிக்குரிய ரட்சிப்பை பற்றி அவனுக்கு கவலை வந்து What விட்டது. did he say? என்ன சொல்கிறான்? Look at verses 30 and 31. 30 31வது வசனங்களை He பாருங்கள். brought them out and he said, Sirs, what must I do to be saved? வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, நான் ரட்சிக்கப்படுகிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? His question was a personal question. இவனுடைய கேள்வி தன்னை குறித்த ஒரு கேள்விதான். He asked the disciples or the apostles how he could be personally saved. அந்த சீஷர்களை பார்த்து தான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். The question was a personal question, கேள்வி தன்னை குறித்த ஒரு கேள்வி. but the answer included his family. ஆனால் பதிலிலே அவனுடைய குடும்பம் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. Verse 31. 31வது வசனத்தை They பாருங்கள். said, believe on the Lord Jesus Christ, you will be saved, you and your household. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். It's not just a formality, you and your family. ஏதோ சொல்ல வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய குடும்பம் என்று சொல்லவில்லை. It is actually something that really happened. மெய்யாக நடந்தது அதுதான். Look at verse 32. 32வது வசனத்தை பாருங்கள். They spoke the word of the Lord to him and to all who were in his house. அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை So போதித்தார்கள். what does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? That very night the jailer took these 2 apostles to his house. அந்த ராத்திரியில் தானே அந்த சிறைச்சாலை அதிகாரி இந்த சீடர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். And look at verse 33. 33வது வசனத்தை பாருங்கள். We read the entire family. Immediately he and all his family members were baptized. அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். Just imagine a baptist service going on right in the midnight. யோசித்து பாருங்கள், நடுராத்திரியிலே ஒரு ஞானஸ்நான ஆராதனை. And what happened in verse 34? 34வது வசனத்தில் என்ன நடந்தது?
gave them food. அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறான். And then he rejoiced and he believed in God with all his household. தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மகிழ்ச்சி அடைந்தான். Look at verses 32, 33 and 34 clearly. 32, 33, 34 வசனங்களை பாருங்கள். The apostles spoke the word of God to him and all who were in his house. அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் சத்தியத்தை பேசினார்கள். And look at verse 33. 33வது வசனம். He and all his family members were baptized. அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் Look at verse பெற்றார்கள். 34. 33வது வசனத்தில் He rejoiced having believed in God with all his household. தன் வீட்டார் அனைவரோடும் கூட மகிழ்ச்சி அடைந்தான். So you find all his house, all his family members, the entire family. Look at that emphasis. அந்த குடும்பம் அனைத்தும் யாவருமாய் அங்கே கொடுக்கப்படுகிற அழுத்தத்தை பாருங்கள். Now that is why when the Lord Jesus Christ was carrying the heavy cross on the dusty roads of Jerusalem, ஆகவேதான் அந்த எருசலேமினுடைய வீதிகளின் வழியாக இந்த பார சிலுவை இயேசு சுமந்து சென்ற சமயத்திலே you know, there were several women folk who saw him. They were emotionally very moved and they lamented and mourned him. அநேக ஸ்திரீகள் அவரை பார்த்து அவர்கள் அசைக்கப்பட்டவர்களா இந்த நேரத்தில் அவருக்காக அழுகிறார்கள். And what did Jesus say? இயேசு அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? Luke's Gospel 23rd chapter. லூக்கா 23வது அத்தியாயம் Look at verse 28. 28வது வசனத்தை பாருங்கள். Jesus turning to them and said, Daughters of Jerusalem, do not weep for me, but weep for yourselves and for your children. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். Why did he say pray for your children? ஏன் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிங்கள் என்று சொல்கிறார்? He gives the answer in the very next word. அடுத்த வசனத்திலே பதில் சொல்கிறார் பாருங்கள். Because indeed the days are coming in which they would say, blessed are the barren and the wombs that never bore and the breasts which never nursed. இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்கள் பால் கொடாத முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். In other words, Jesus was saying the days of your children are going to be much more difficult than your days. மறு வார்த்தைகளில் இயேசுவானவர் அவர்களுக்கு சொல்லி வருகிற காரியம், உங்களுடைய நாட்களை பார்க்கலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய நாட்கள் கொடூரமாய் இருக்க போகிறது. That's the truth concerning our times also. நம்முடைய நாட்களை குறித்த சத்தியமும் அதுதான். Every parent, please listen to me carefully. ஒவ்வொரு பெற்றோரும் என்னை கவனமாய் கேளுங்கள். The days of our children, the temptations of our children and the challenges our children would face would be much more difficult than what we face in our times. நம்முடைய பிள்ளைகளுடைய நாட்களிலே அவர்கள் சந்திக்க போகிற சோதனைகள், அவர்கள் சந்திக்க போகிற பாடுகள், அவர்கள் சந்திக்க போகிற அந்த சவால்கள் நாம் சந்தித்ததை விட மிகவும் கொடூரமாக இருக்க போகிறது. That is why, you know, prophet Elisha, I think, asked prophet Elijah that he wanted the double portion of that spirit. ஆகவேதான் நான் நினைக்கிறேன் எலிசா எலியாவினிடத்திலே இரட்டத்தனையான அபிஷேகத்தை கேட்கிறார். Now if you turn with us to that passage, then you will understand. அந்த வசன பகுதிக்கு என்னோடு கூட வருவீர்களானால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். What was the ministry of prophet Elijah? எலியாவினுடைய ஊழியம் என்ன? Turn with us to Luke's Gospel first chapter. லூக்கா முதலாவது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். 17th verse. 17வது வசனம். Here we have a word and with a prophecy of John the Baptist. யோவான் ஸ்நானகனை பற்றிய ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லப்படுகிறது. He will go before him in the spirit and power of Elijah. எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்பாய் நடப்பான். What for? எதற்கு? There are three things given here. மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Number one, to turn the hearts of the fathers to the children. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கு திருப்பவும். And the disobedient to the wisdom of the just. கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும். And to make ready a people prepared for the Lord. உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக. The primary ministry that was given to prophet Elijah was to turn the hearts of the fathers to the children and the hearts of the children to the fathers. எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படையான ஊழியமானது பிதாக்களுடைய உள்ளங்களை பிள்ளைகளுக்கும் நேராகவும் பிள்ளைகளுடைய உள்ளங்களை பிதாக்களுக்கு நேராகவும் திருப்பும்படியான ஊழியம். And prophet Elisha, he knew that the days where he would have to minister would be much more difficult than the days of his predecessor Elijah. எலிசா ஒன்றை நன்றாக உணர்ந்து கொண்டான். தான் ஊழியம் செய்ய போகிற நாட்கள் தனக்கு முன்பாக இருந்த எலியா ஊழியம் செய்த நாட்களை விட கொடூரமாக இருக்க போகிறது என்பதை உணர்ந்து கொண்டான். So immediately said, your spirit is not sufficient, I need a double portion of your spirit. உம்மேலிருந்த ஆவி எனக்கு போதாது, இரட்டிப்பான அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று